மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்திப்பு நிகழ்த்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோபிநாத், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் முறையாக தேர்தல் நடத்த அனைத்து முன்னேற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து வருது. இன்னைக்கு சென்னையில கூட்டம் நடக்கும் போது இது ஒரு புறம் இருக்க, அரசியல் கட்சிகள் அவங்களும் இந்த தேர்தலுக்கு தயாராகி வராங்க. இதுல பாத்தீங்கன்னா கூட்டணி அமைப்பதில் அரசியல் கட்சிகள் குழுக்கள் அமைத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைக்கான குழுக்கள் கூட்டம் மாவட்டத்தோடு வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அரசியல் கட்சிகள் தங்களோட கூட்டணி சேர்க்கறதுல மும்முரம் காட்டி வராங்க. முக்கிய கட்சியாக திகழ்வது பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழகத்துல அவங்க ஒரு ஓட்டு வங்கி வச்சிருக்காங்க. கடந்த வாரம் சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதற்கு முன்னரே அதுக்கு முதல் வாரம் பாத்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்துல பாமக டாக்டர் ராமதாஸ் வேளாண் நிழல் நிதி நிலை அறிக்கையை வெளியிட்டாரு. அப்போ நம்ம கேட்டோம், கூட்டணி என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னு. கண்டிப்பாக 1ஆம் தேதி சென்னையில் நடக்கிற கூட்டத்துல நாங்க அறிவிப்போம்னு சொன்னாங்க. அதன்படி கடந்த 1ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துல கூட்டணி அமைத்து மட்டும்தான் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்ற தகவலையும் அவங்க உறுதி பண்ணாங்க. இன்னைக்கு டெல்லியில பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸை ஜி.கே. வாசன் சந்திப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருந்தது. நேற்று இரவு சுமார் 7:30 மணிக்கு திண்டிவனம் மற்றும் தைலாபுரம் தோட்டத்துல அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பாமக டாக்டர் ராமதாஸை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக முதல் கட்ட தகவல் வெளியாச்சு. உடனே நம்ம எல்லா பக்கமும் உறுதிப்படுத்தணும். பாட்டாளி மக்கள் கட்சியோட வடக்கு மாவட்ட தலைவர் புகழேந்தி தற்போது அந்த தகவல் உறுதிப்படுத்தியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எங்கள் டாக்டர் ஐயாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இதை நம்ம திருப்பி கேட்டோம். கூட்டணி கூட்டு பேச்சுவார்த்தை நடந்ததாங்க. இதுவரைக்கும் மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தற்போதைய தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். பாஜக பாமக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். சங்கரன், எவ்வளவு தொகுதிகளை பாமக பாஜக இடையே முன்வைத்திருக்கிறது? முழு விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம். பாமக எந்த அணியில் இடம்பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. முதலில் பாஜக அணியில் தான் பாமக இடம்பெறப் போகிறது என்ற தகவல் தான் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக வெளியாகி வந்தன. ஏனெனில் பாஜகவுடைய ஒரு தூதுவராக ஜி.கே. வாசன் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அவர் பாமக தலைவரையும் சந்தித்து பேசக்கூடிய திட்டம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பாஜக அணியில் இடம்பெற்றால் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைப்பதோடு அன்புமணி ராமதாஸிற்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என்பதால் அந்த அணியில் பாமக இடம்பெற வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகின. இந்த நிலையில் தான் திடீர் திருப்பமாக அதிமுக அணியிலும் பாமக பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்து பேசியிருக்கிறார். அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு தொடர்பாக பாமக என்ன சொல்கிறார்கள், அந்த கட்சி வட்டாரங்கள் சொல்வது என்ன என்று நாம் விசாரித்த போது தற்போது வரை எந்த அணியில் பாமக இடம்பெறப் போகிறது என்பதை தீர்மானிக்கவில்லை, முடிவு செய்யவில்லை, நாங்கள் அவசரம் காட்டவில்லை. ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் தேர்தல் தொடர்பான அறிவிக்கை வெளியானாலும் கூட தமிழகத்தில் அந்த வேட்புமனு தாக்கல் துவக்கம் என்பது மார்ச் 2வது வாரத்திற்கு பிறகுதான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதுவரை கால அவகாசம் இருப்பதால் நாங்கள் அவசரம் காட்டவில்லை, நிதானமாக யோசித்துதான் முடிவெடுப்போம் என்பது பாமகவுடைய தகவல்களாக இருக்கிறது. குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். கடந்த தேர்தலின் போது அதிமுக அணியில் பாஜக இடம்பெற்றிருந்தது. தற்போது பாஜக கட்சியில் இல்லை. பாஜக தலைமையில் தனியாக இன்னொரு அணி உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக அணியில் பாமக இடம்பெற்றால் கூடுதலான தொகுதிகளை ஏன் கேட்கக்கூடாது, அப்படி கேட்பதற்கும் எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்ற தகவலையும் அக்கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். கடந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக அணியில் பாமக 7 தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி, விழுப்புரம், அரக்கோணம், கடலூர், மத்திய சென்னை, திண்டுக்கல், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 7 தொகுதிகளில் பாமக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக
அதிமுக அணியில் இடம்பெற்று போட்டியிட்டது. எனவே இந்த முறை ஒருவேளை அதிமுக அணியில் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டால் இந்த 7 தொகுதிகளுக்கு மாறாக 10 தொகுதிகளுக்கும் அதிகமான ஒரு தொகுதிகளை கேட்கும் திட்டமும் அக்கட்சியிடம் இருக்கிறது. இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பாஜக அணியில் எந்த அளவிற்கான வாய்ப்புகள் தரப்படுகிறது, எந்த அளவுக்கு அங்கே ஆஃபர் தர்றாங்க, ஏடிஎம்கே அணியில் இடம்பெற்றால் எந்த அளவிற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து நிதானமாகத்தான் அவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள். அதே நேரத்தில் 2 அணி தரப்பிலும் தற்போது பாமக அந்த அணியில் இடம்பெறுவதற்கு ஆர்வம் காட்டி வருவது, பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.